திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சை பெருவிடார் கோயிலில் வெளிச்சுற்று மாலையில் உள்ள சுவர் ஓவியம். சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்கள் நடராஜ பெருமான் நடனமாடுவது போலவும் வலது இடதுபுறமாக வியாக்கரபாதரும் பதஞ்சலி மாமுனிவர் தரிசிப்பது போலவும் சித்திரம் வரையப்பட்டிருக்கும். இது சிதம்பரத்தில் நடந்த நிகழ்வு தான் சித்திரமாக அரசர் காலத்தில் வரைஞ்சிருக்காங்க. வியாக்கரபாதர் புலிக்காலுடையும் புலி நகங்கள் கொண்ட கையும் உடையவராக இருப்பார். கையிலையும் கண்ணு இருக்கும், காலையும் கண்ணு இருக்கும். இதெல்லாம் எவ்வாறு இவருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தா இவர் சிறந்த சிவபக்தர். சிவலிங்க திருமேனிக்கு நாள் தவறாது பூக்கள்னால அர்ச்சனை செய்யக்கூடியவர். அப்படி அர்ச்சனை செய்யக்கூடிய பூக்களில் நல்ல பூ வந்துடுது, அழுகுன பூ வந்துடுது, மொட்டுகள் வந்துடுது. இவர் வருங்கிறார் ஆச்சார குறைவாக போயிடுமே, இப்படி நம்ம பூஜை பண்ணுறோமே, அர்ச்சனை பண்ணுறோமே அப்படி. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா 20,000 ரூபா பூவை பறிக்கிறேன். அதற்கு காரணம் விடிஞ்சிருச்சுன்னா தேனீக்கள் வண்டுக்கள் வந்து பூவை முகர்ந்து தேனை குடிச்சுக்கும். அப்போ எச்சில் பண்ணிடும். அதனால அந்த பூவை சாத்தினா அர்ச்சனை பண்ணால் ஆச்சார குறைவு 20,000 ரூபா பறிக்கிறேன். 20,000 ரூபா பறிக்கலான்னு பார்த்தா மரம் ஏறினா கால் வலிக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு சிவபெருமான்ட்ட, வாழ்நாள் முழுவதும் உன்னை அர்ச்சிக்கக்கூடிய நல்ல பூக்கள்னால அர்ச்சிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சா அதுவே எனக்கு போதும்னு சொல்லி புலிக்காலையும் கைகளில் புலி நகத்தையும் கையில் கண்ணு காலில் கண்ணு வரமாக கேட்குறார். மரம் ஏறுவதற்கு ஏதுவாக சிவபெருமானும் இவரோட பக்திக்கு இணங்கி அவ்வாறே அருள் பண்ணுறார். அப்படிப்பட்டவர் இந்த வியாக்கரபாத முனிவர். இவர் என்ன பண்ணுறார், சிதம்பரத்தில் நடராஜபுரனுடைய நடனத்தை தரிசிக்க சிதம்பரம் புறப்பட்டு வர. அதே சமயத்தில் பதஞ்சலி மாமுனிவர், இவர் ஆதிசேடன் மறு அவதாரம் தான் அந்த பதஞ்சலி மாமுனிவர். முன்னும் காலத்தில் வைகுண்டத்தில் ஆதிசேடன் மேலே சயனத்தில் இருக்கிறார் மகாவிஷ்ணு. எப்பயும் இல்லாமல் ஆதிசேடனால் மூச்சு விட முடியல. என்னடா அது எப்பயும் இல்லாமல் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுட்ட வினவர. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வினவர. மகாவிஷ்ணு எப்பயும் இல்லாமல் நான் இன்றைக்கி ஆனந்தமாக இருக்கேன், காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சிதம்பரத்தில் நடராஜனுடைய நடனத்தை நான் கண்டு கழிச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் ஆனந்தத்தில் உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கேன். அப்போ இவர் என்ன பண்ணுறார், ஆதிசேடன் தானும் அந்த நடனத்தை காணணும்னு ஆசைப்படுறார். அப்போ மகாவிஷ்ணுவோட அனுகிரகத்தினால பூலோகத்தில் அத்திரிக்கும் அனுசிக்கும் மகனாக பிறக்கிறார் இந்த ஆதிசேடன் பதஞ்சலி மாமுனிவரா. அப்படி பிறந்து ஒரு சிதம்பரத்துக்கு வர சிவதரிசனத்துக்கு நடராஜபெருமானை நடனத்தை தரிசிக்கும் ஒரு ஆசை. அவ்வாறாக தான் பதஞ்சலி மாமுனிவரும் வியாக்கரபாதரும் சிதம்பரத்தில் நடராஜபெருமானுடைய நடனத்தை